கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, இந்த தொழுகையை தொழக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய துவாவை இருக்கட்டும், இன்ன பிற விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியானிலிருந்து நீக்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். புகாரி என்கின்ற நபிகள் தொகுப்பில் 6522 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், என் அடியான் கூடுதலான நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டிருப்பான். இறுதியில் அவனை நான் நேசிப்பேன். அவ்வாறு நான் அவனை நேசித்து விடும்போதும் அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் பட்டுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன். அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன். என்னிடம் அவன் பாதுகாப்பு கூறினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். இறை நம்பிக்கையாக உயிரை கைப்பற்றுவது நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் எந்த செயலுக்கும் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்கின்றான், நானோ மரணத்தின் முன் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட நபருக்கு கஷ்டம் தருவதை வெறுப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான். எனவே நஃபிலான வணக்கங்களை உரிய முறையில் அடியானாக இருந்து செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்பதை அனைத்தையும் கபூல் செய்து வேறு வேறு துன்பங்களை நீக்கக்கூடிய நஃபிலான தொழுகையை கடைபிடித்து வருவோம். இன்ஷா அல்லாஹ்.